விஜய் போராட்ட களத்திற்கு வந்தது தங்களுக்கு மேலும் வலிமை கிடைத்துள்ளதாக ஏகனாபுரம் போராட்டக் குழு தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒரு அபரிதமான நம்பிக்கை சார். இந்த நம்பிக்கையெல்லாம் விவரிக்கவே முடியாது. இந்த வரைபடத்துக்குள்ள 26.4% வாட்டர் பாடிஸ், 4/1 தண்ணி. இந்த புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு வலிமையான சக்தி தேவைப்படுகிறது. எங்கள் சக்தியை விட எங்கள் சக்தியோடு இன்னொரு சக்தி சேர்ந்தா என்ன ஆகும்? நாளைய தமிழகம் அந்த சக்தி சேரும்போது இன்னும் ஆற்றல் இன்னும் கூடுது. அதனால வலிமையை உணரும். விஜய் ஏகனாபுரம் வந்தது தங்களுக்கு நம்பிக்கை தந்துள்ளதாக அங்குள்ள இளைஞர்களும் சிறுமிகளும் கூறியிருக்கிறார்கள். ஏற்பட்டோம்னா நாங்க புழைக்கிற இடம் அது. இத்த விட்டு போனா எங்களுக்கு புழைக்கிற இடம் கிடையாது. நாங்க சொல்றத நாங்க ஓய்சா தான் கஞ்சி. எங்களை எட்டு கம்பியில் விடுறேன் வேலை கொடுக்கறனா வேலை கொடுக்க மாட்டாங்க. பேச்சு அதான் இதுவா இருக்கும். சரிதானா? நாங்க ஓய்க்கிற இதுதான் நாங்க கேட்கறோம். சொன்னாக்கத்தை நாங்க கேட்கல. இப்ப இந்த 13 கிராமத்தோட இடமும் அழிய போகுது. அதுக்காக எல்லாம் ஆதரவு தெரியுங்க. இந்த விமான நிலையம் வரக்கூடாது. விமான நிலையம் வந்தா இந்த இருக்கிற எல்லா ஒரு விவசாய நிலமும் போயிடும். அதனால எல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நம்மளுக்கு நீங்க தான் வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட் வருது எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க நிறைய விவசாய நிலம் இருக்கு. அந்த நிலத்துல எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஜெனரேஷன்லாம் இதுல தான் போகணும்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. எங்க ஜெனரேஷனும் இங்க தான் போகணும் அப்படின்னு எங்களுக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கும். இப்பதான் எல்லாரும் ஏதோ கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டிருக்காங்க. இப்ப அந்த வீடெல்லாம் போகுது அப்படின்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? கஷ்டமா இருக்கும். இப்ப விஜய் வந்து பேசுறது எங்களுக்கு ஒரு கான்பிடென்டா இருக்கு. விஜய் ஏகனாபுரம் வந்தது நம்பிக்கை அளிப்பதாக இளைஞர்கள் தெரிவித்துள்ள நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றினால் விஜய்க்கே வாக்களிப்போம் என ஏகனாபுரம் கிராம பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாம வளர்ச்சிக்கான பாதை. ஒரு நாடு வந்து வளர்ச்சியை சார்ந்ததா இருக்கணும். பட் அது வந்து அந்த ஊரையோ அந்த மக்களையோ வந்து எந்த வகையிலயும் வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போகாம இருக்கணும். அவர் பேசினது முழுக்க முழுக்க வந்து இந்த சமுதாயத்துல விவசாயத்தோட முக்கியத்துவத்தினாலதான் இங்க வர வேணாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து யாரும் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட்சி தலைவரா எங்கள் வீட்டு பிள்ளையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் மறுபடியும் வந்து வருவேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் தான் எங்க கிராமத்தை காப்பாற்ற நினைக்கிறாரு. அதை தான் நம்பி இருக்கிறோம். அவர் காப்பாற்றினார்னா அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்க மக்கள் 13 கிராமமும் அவருக்கு ஓட்டு போடுவோம். நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை. அவங்க ஊரை மூட்டு கொடுப்பாரு. அவருக்கு தான் போடுவோம் ஓடு. நம்பிக்கை இருக்குது. வருவாரு, எங்களை காப்பாத்தாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் நம்மனும் கை வச்சுட்டான். இந்த புண்ணியம் காப்பாத்தாரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு வந்து காப்பாற்றணும் எங்க சாமிங்க நாங்க வேண்டிக்கிறோம். பரந்தூர் மக்களுக்கு துணையாக இருந்து விமான நிலையத்தை வரவிட மாட்டேன் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்ததாக சிறுவன் ராகுல் கூறியிருக்கிறார். சிறுவனின் வீடியோவை பார்த்தே போராட்ட களத்திற்கு வந்ததாக ஏகனாபுரத்தில் விஜய் கூறிய நிலையில் அவரோடு செய்தியாளர் சுபாஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். ராகுல் ரொம்பவே பரிச்சயமானவர். அவர் கொடுத்த ஒரு சின்ன பேட்டி தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜயும் அது உன்னிப்பா கவனிச்சு ராகுலோடைய பேச்சு தான் என்னை வந்து இந்த களத்துக்கு வர வச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ராகுல் நம்ம கூட இருக்காரு. என்ன ராகுல், விஜய் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப அழகா பேட்டி கொடுத்துக்கிறேன். இன்னும் எதற்காக பேட்டி கொடுத்துங்கிறாரு? இந்த மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேட்டி. சரி உன் கூட இருந்து நான் இது பள்ளி எல்லாத்தையும் நான் உன் கூட இருந்து துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத விஜய் சாரை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க. அவரும் அதை வந்து இன்னைக்கு மறுபடியும் பார்த்து பேசுனீங்களா? உன் கூட துணையா இருந்து நான் இந்த ஏர்போர்ட் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். பசுமையான இடத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு ஆதரவாக வந்தார் அவர். எதிர்பார்த்தீங்களா நீங்க வந்து விஜய் வந்து இப்படி பாப்பாரு, இல்ல நம்ம பேசுனது இவ்வளவு ஹிட் ஆகும், இல்ல இவ்வளவு பேர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்றது ஏதாவது ஐடியாஸ் இருந்தது? அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தது? எதுவும் இல்ல. யாரு துண்டெல்லாம் போட்டு விட்டா? விஜய் அண்ணா தான் போட்டு விட்டாரு. அவரே போட்டாங்களா? ஓகே. என்ன சொன்னாரு? என்ன படிக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏகனாபுரத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 910 நாளாக போராடிட்டு இருக்கிறீங்க. போராட்டத்தில் நிறையா பேர் வந்திருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்ததில் இன்னைக்கு விஜய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக தெரியுது? எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியுது. ஓகே.
ஸோ படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா என்ன ஆசை ராகுலுக்கு? நாங்கள் படித்து பெரிய ஆள் ஆகுதுக்கு நான் வந்து போலீஸ். ஸோ ஏகனாபுரத்திலிருந்து உங்களுடைய குரல் வந்து சென்னைக்கு வரையும் கேட்டு ஒரு கட்சியோட தலைவரும் அதில் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ராகுலுடைய பேச்சு ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. தொடர்ச்சியாக அவங்க போராட்ட களம் இந்த ஊரை பொறுத்தவரை இந்த ஊர்லேயும் அதோடைய உயிர்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.